வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றும் தொடரும் இக்கட்டான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. மத்திய கிழக்கு முடிவில்லா போரின் எதிர்காலம். மத்திய கிழக்கு ஒரு காலத்தில் நாகரிகங்களின் பிறப்பிடமாக இருந்த நிலம் இன்று அதே நிலம் போரின் நிரந்தர சின்னமாக மாறியுள்ளது. இந்த பயணம் ஒரு போர் தொடர் மட்டும் அல்ல, ஒரு கேள்வியின் தொடர். இந்த தொடரில் நாம் பார்த்தோம் பேரரசுகளின் வீழ்ச்சி, ஒப்பந்தங்களின் தோல்வி, கிளர்ச்சிகளின் எழுச்சி, தீவிரவாதத்தின் வளர்ச்சி, உலக சக்திகளின் தலையீடு. ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு உண்மையை சொன்னது: போர் தீர்வாக மாறவில்லை. மத்திய கிழக்கின் பிரச்சனைகள் ஒரே காரணத்தால் உருவானவை அல்ல. அவை வரலாற்று பிளவுகள், எல்லை கோடுகள், மத அடையாளங்கள், எண்ணெய் அரசியல், வெளிநாட்டு தலையீடு. இந்த அனைத்தும் ஒரே இடத்தில் சந்தித்தால் போர் நீடித்து கொண்டுதான் இருக்கும். பல ஆண்டுகளாக வெளிநாட்டு சக்திகள் அமைதி என்ற பெயரில் நுழைந்தன. ஆனால் அரசுகளை மாற்றின, அமைப்புகளை உடைத்தன, புதிய வெற்றிடங்களை உருவாக்கின. அந்த வெற்றிடங்களில் புதிய போர்கள் பிறந்தன. இன்று மத்திய கிழக்கு ஒரே முகம் கொண்டது அல்ல. சில நாடுகள் நிலைநிறுத்தம், சில நாடுகள் குழப்பம், சில இடங்களில் மீண்டும் போர். ஆனால் பதற்றம் எங்கும் முழுமையாக நீங்கவில்லை. இந்த பகுதியின் மிகப்பெரிய பாதிப்பு மக்கள், அகதிகள், இழந்து போன வீடுகள், போர் சூழலில் வளர்ந்த குழந்தைகள். ஒரு தலைமுறை போரைக் கண்டே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. எதிர்காலம் இரண்டு பாதைகள் கொண்டுள்ளது. ஒரு பாதை தொடரும் மோதல், புதிய ஆயுதங்கள், புதிய எதிரிகள். மற்றொரு பாதை அரசியல் தீர்வு, பிராந்திய கலந்து உரையாடல், வெளிநாட்டு தலையீடு குறைப்பு. அமைதி ஒரு ஒப்பந்தத்தில் கிடைப்பது அல்ல, அது நீண்ட பொறுமை மற்றும் நீதியின் விளைவு. இந்த உண்மை ஏற்கப்படாத வரை மத்திய கிழக்கு ஒரு போர்க்களமாகவே இருக்கும். ஆனால் வரலாறு ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவூட்டுகின்றது: எந்த போரும் நிரந்தரம் அல்ல. அமைதி என்பது சாத்தியம், ஆனால் அதை நாம் தேர்வு செய்ய வேண்டும். நிறைவாக இந்த தொடரின் இறுதிச் சொல்: இந்த தொடர் ஒரு தீர்வை கொடுக்கவில்லை. ஆயினும் போர் எப்படி உருவாகிறது என்பதை, அமைதி ஏன் கடினமாகிறது என்பதை ஒரு புரிதலை கொடுத்திருக்கின்றது. மத்திய கிழக்கு ஒரு போர்க்களம் மட்டும் அல்ல, அது ஒரு எச்சரிக்கையாக எதிர்காலம் எப்படி உருவாக வேண்டும் என்பதையும் மனித குலத்திற்கு சொல்கின்றது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.